பெருமான் நபியுடைய பொன்னான முகத்தை பார்த்து கூட அது பெருமானார் தான் என்று தெரியாதவனுக்கு என்ன வாழ்வு இருக்கிறது இந்த உலகில்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. அளவில அருளும் அழகில அன்பும் இறங்கும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிழா தெளிந்த முழுவதே எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிரியரை வேண்டி குதுபுல் அப்தால் ரசூலுல் அஸம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துஆ கேட்டனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசைகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டு விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஈதுல் ஃபித்ருடைய இந்த நல்ல நாளில் இந்த அப்துல் கஃபூர் மஸ்ஜிதிற்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் அப்துல் கஃபூர் மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், அங்கத்தினர்கள், ஊழியர்கள் அனைவர்களின் சார்பாகவும் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை ஆரம்பமாக நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குல்லு ஆம் வ அன்தும் பிகைர். எல்லா வருடங்களும் நீங்கள் சிறப்பாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புனிதமான ரமதான் நம்மை தழுவி சென்றிருக்கிறது. அந்த சங்கையான ரமதான் தழுவுவதன் மூலமாக நமது உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைந்தது, நமது இல்லங்களும் மகிழ்ச்சி அடைந்தது. அதே போன்ற இறை இல்லங்கள் எல்லாம் ஒளிமயமாக காட்சியளித்தது. இரவு பொழுதுகள் பகல் பொழுதுகளை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அது நம்மை விட்டும் சென்றிருக்கிறது. அப்படி நம்மை தழுவி சென்ற அந்த ரமதான் ஒன்று நமக்கு சாதகமாக அமையும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது பாதகமாக அமையும். சாதகமாக அமைந்து விட்டால் அதுதான் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பாதகமாக அமைந்து விட்டால் அதுதான் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு துன்பம், மிகப்பெரிய துன்பம். காரணம், அந்த ரமலான் நம்மை விட்டும் கடந்து சென்ற பொழுது நம்மிடையே உள்ள அத்துணை தகவல்களையும் அது பதிந்து சென்றிருக்கிறது. என்னை எப்படி இவன் சங்கைப்படுத்தினான், எந்த விதத்தில் அவன் என்னை மதிப்பளித்தான், என்னை கொண்டு அவன் என்ன பெருமை பாராட்டினான், என்னை வைத்து அவன் என்னென்ன நல்லறங்களை செய்தான், என்னை வைத்து அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய உன்னத பதவிகள் என்ன என்பது போன்ற தகவல்களை எல்லாத்தையும் செயல் ரீதியான தகவல்கள் அல்ல, சொல் ரீதியான தகவல்கள் அல்ல, மன ரீதியான தகவல்களை அது பதிந்து சென்றிருக்கிறது. அப்படி சென்ற அந்த ரமலான் இறைவனிடத்தில் சென்று அவைகள் சொல்லும், யா அல்லாஹ், இன்ன அடியார்கள் என்னை கண்ணியப்படுத்தினார்கள், மகத்துவப்படுத்தினார்கள் என்று. அது இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய காரியமும் அல்ல, மாறாக நாளை மறுமையிலும் கூட மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிற சமயத்தில் எந்த கரமாவது நமக்கு கிடைக்காதா, மிகப்பெரிய ஈடேற்றம் நமக்கு வந்துவிடுமே என்று ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சுனாமிகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடங்கள். அந்த சமயத்தில் பிள்ளை தான் ஈண்டெடுத்த தந்தை தாயுடைய கையை பிடிக்கிறது. 3 பிள்ளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விடுபட்ட காட்சிகளை எல்லாம் நாம் ஒளிபரப்பில் கண்டோம். தண்ணீர் அடித்து சொல்லுகிறது, தன்னை 10 மாதங்கள் சுமந்த அந்த தாய் தன் குழந்தைகள் தன்னை விட்டு பறிபோய் விடுமோ என்று அவள் கரத்தில் பிடித்திருக்கிறாள்.
பின் ஒன்றாக 3 குழந்தைகள் அந்த தாயுடைய கரத்தை பிடித்திருக்கிறது. பிடித்த தாயோடு அந்த குழந்தைகளையும் கிட்டத்தட்ட ஒரு பனைமர வசனத்திற்கு அந்த அலைகள் தூக்குகிறது. தூக்கிய அலைகள் அதனுடைய விகாரமான இழுப்பை தன் பங்களிப்பாக செய்கிறது. மீண்டும் கடலில் அந்த தண்ணீர் இழுக்கப்படுகிற சமயத்தில் மேலே நிற்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை அந்த தாய் பிடிக்க முயற்சிக்கிறாள். தாய் தன் உயிரையும் காப்பாற்ற வேண்டும், தன் பிள்ளைகளுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும். அது தாய் பாசம். பிள்ளைகளுக்கு தாயுடைய கருத்தை தான் பிடித்திருக்கிறோம் என்பதை தெரிவதற்கு சற்று நேரமாகலாம். ஆனால் ஒரு தாய்க்கு தன் பிள்ளையுடைய கருத்தை தான் பிடித்திருக்கிறோம் என்பதற்கு நேரம் தேவையில்லை. மாறாக சுவாசமே போதும் தன் பிள்ளைகள் என்று உணர்வதற்கு, தன் பிள்ளைகள் தான் என்று அந்த தாய் உணர்வதற்கு பெயரை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பல குழந்தைகள் ஒரு இடத்தில் படுத்திருக்க, பல குழந்தைகள் பல தொட்டிகளில் படுத்திருக்க, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அந்த தொட்டிகள் மறைத்திருக்க, ஏதோ ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்டால் கூட துடித்து எழுந்து விடுவாள் அந்த தாய். என் குழந்தை தான் அழுகிறது என்று குழந்தையின் அழுகுரலை கூட அந்த தாயால் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த அளவிற்கு அந்த தாயுடைய கரத்தில் இருந்து அந்த பிள்ளைகள் விடுபடுகிறது. ஒரு பிள்ளை விடுகிறது, அலை அடித்து செல்கிறது. இரண்டாவது பிள்ளை அந்த கரத்தில் இருந்து சற்று நழுவி நழுவி விடுகிறது, அந்த குழந்தையும் அடித்து செல்லப்படுகிறது. மூன்றாம் குழந்தையும் அந்த தாயுடைய கரத்தில் இருந்து விடுபட்டு செல்கிறது. அந்த சமயத்தில் அந்த தாயுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் சற்று சிந்தித்து பார்க்க முடியுமா? நம் குழந்தைகள் இது போன்ற ஒரு நிலைக்கு ஆளானால் நமது கதி என்னவாக இருக்கும்? ஆனால் நாளை மறுமையுடைய நிலையை குறித்து இறைவன் சொல்லுவான். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. يوم يفر المرء من أخيه, தன் சகோதரனிடமிருந்து தன் சகோதரன் விரண்டு ஓடுவான். وأمه وأبيه, தன் பாப்பா அம்மாவிடம் இருந்த அந்த குழந்தைகள் அலறி அடித்து ஓடும் தன் நிலையை காப்பாற்றிக் கொள்ள. எல்லா ஆத்மாக்களும் தன்னிலை என்ன என்ற கவலையில் அது தோய்ந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் கரம் பிடிக்க யாராவது வரமாட்டார்களா? தன்னை ஈடேற்றப்படுத்த யாராவது வரமாட்டார்களா? தன்னை உயர்ந்த இறைவன் சமூகத்தில் இவன் நல்லவன் என்ற சாட்சி பகருவதற்கு எந்த ஒரு சான்றாவது கிடைக்காதா என்று ஆசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சில சான்றுகள் அங்கே வரும். அது பல சான்றுகள் இருக்கிறது. எல்லா சான்றுகளிலும் உயர்வான சான்று நம்மை நமக்காக வேண்டிய தன் வாழ்வை அர்ப்பணித்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஒப்பற்ற சான்று வந்து நிற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். இக்ரா அலை, இப்னு மஸ்ஊதே எனக்கு நீங்கள் ஓதி காட்டுங்களே என்று சொல்லுகிறார்கள். சையதனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அல் குர்ஆன் உன்சில அலைக்கு, நாயகமே அருள்மறை குர்ஆன் தங்களுக்கு இறங்கி இருக்கிறது, அப்படி இறங்கி அருள்மறையை நானா ஓதி காட்ட வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய உத்தரவு, அந்த உத்தரவுக்கு இணங்க மீண்டும் அவர்கள் ஓதும்படி பணிக்கப்படுகிறார்கள். காரணம், சையதனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஓதல்கள் சையதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகத்திடத்தில் எப்படி ஓதி காட்டினார்களோ அந்த நாத சுருதிக்கு சற்றும் குறையாமல் அப்படியே இருக்கும். அதை பெருமானாரை சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்தில் ஓதச் சொல்லுகிறார்கள். ஓதுகிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அற்புதமான வசனம், பெண்களுக்கு பெருமை சேர்த்த வசனம், ஒப்பற்ற ஒரு உன்னத வசனம் சூரத்து நிசாவை ஓத துவங்குகிறார்கள். ஓதிக்கொண்டே வருகிறார்கள். வருகிற சமயத்தில் ஒரு இடம் வருகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆனோடு ஒன்றி விட்டார்கள். அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளில் அவர்கள் மயங்கி விட்டார்கள். அவர்கள் ஓதக்கூடிய வார்த்தைகளில் அவர்களுக்கே ஒரு ஆனந்தம் தென்பட்டது. அந்த தென்பட்ட ஆனந்தத்தோடு ஓதிக்கொண்டிருக்க இடையிலே ஒரு அழுகுரல் தேம்பி தேம்பி அழுகிற சப்தம். அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது? சற்று தலையை உயர்த்துகிறார்கள். போதும் போதும் என்று அந்த வார்த்தையும் சொல்லுகிறது. திரும்பி நேராக பார்க்கிறார்கள். அவர்கள் அருள்மறை குர்ஆனினுடைய அந்த வசனங்களை கேட்டால் அதன் உள்ளமையை விளங்கியவர்களாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கும் என்று எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசனம் இறக்கப்பட்டதோ அந்த ஒப்பற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த அழுத நபர்கள். பெருமானாருடைய கண்கள் கண்ணீரை
வெடிக்கிறது. போலும் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஓதிய வசனம் தான் என்ன? அந்த சமயத்தில் அவர்கள் ஓதிய வசனம் அற்புதமான வசனம். எல்லா உம்மத்துமார்களும் வருகிற சமயத்தில், எல்லா உம்மத்துமார்களும் வருகிற சமயத்தில் அவரவர்களுடைய நபிமார்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள். அந்த நபிமார்கள் பொய்ப்பிக்கப்படுகிற சமயத்தில் அந்த சாட்சிக்காக இந்த சமூகம் கொண்டு நிறுத்தப்படும், இந்த உம்மத்தே முஹம்மதியா கொண்டு நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டு இந்த நபிமார்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா? இந்த நபிமார்கள் அவர்களுக்கு எல்லா ஏகத்துவத்தையும் எத்தி வைத்தார்களா, அல்லது அவர்கள் தன்னை வணங்கும்படி சொல்லி சென்றார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். நபிமார்கள் சொல்லுகிற சாட்சி ஒருபுறம் இருக்க, உம்மத்தே முஹம்மதியாவும் சாட்சி என்று அந்த நபிமார்களே சொல்லுவார்கள். என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என் சமூகத்தை பற்றி, ஆனால் என் சமூகத்திற்கு நான் அனைத்தையும் எத்தி வைத்து விட்டேன் என்பதற்கு இன்னும் ஒரு கூட்டம் சாட்சி இருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, இறுதி நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற சமூகம் இந்த உம்மத்தே முஹம்மதியா வந்து நிற்கும் அங்கு. அப்படி அனைத்து உம்மத்தே முஹம்மதியாவும் எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை தான் சொன்னார்கள் என்ற உயரிய சாட்சியை வழங்குகிற பொழுது அத்துணை மக்களுக்கும் சாட்சியாக நான் கொண்டு நிறுத்தப்படுவேன் என்கின்ற வசனத்தை அங்கு அல்லாஹ் விளக்குகிறான். கண்மணி நாயகம் கொண்டு நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்படுகிற அந்த செய்தியை கண்மணி நாயகம் கேட்ட பொழுது இறைவன் தனக்கு வழங்கிய மிகப்பெரிய பதவியை நினைத்து அவர்கள் கண்கள் கண்ணீரை வடித்தது. அதுதான் உயரிய சாட்சி. இப்படி பல சாட்சிகள் நமக்கு காத்திருக்கிறது. அதற்கு நாம் சீரான வழியில் நடக்க வேண்டும். ஆனால் அந்த சூழலிலும் கூட இந்த ரமலான் வந்து நிற்குமா, இந்த நோன்பு வந்து நிற்குமா என்று இந்த நபர்கள் எல்லாம் என்னை சங்கைப்படுத்தினார்கள். என்னோடு மிக உன்னதமான முறையில் நடந்து கொண்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமை குறித்து சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு அமல் வருகிறது என்று சொல்லவில்லை, லைஃபுல் கரீம் என்று சொன்னார்கள். சங்கையான கூட்டாளி என்று சொன்னார்கள். நமது உடலிலே, உள்ளத்திலே, உணர்வுகளிலே, எண்ணங்களிலே ஊடுருவிய ஒரு கூட்டாளி. பெரிய முடியாது நன்மக்களுக்கு அந்த நோன்பு பிரிதல் என்பது தாங்க முடியாத வருத்தத்தை கொடுத்தோம். ஆனால் ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் அங்கு வைத்திருக்கிறான். யாருக்கு மகிழ்ச்சி? அந்த ரமலானை யார் சங்கைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு ஈத் என்று, அந்த ரமலானை யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு இன்று பெருநாள், அந்த ரமலானில் யார் வணக்கத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு இன்று பெருநாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒருவரை சொல்லுவார்கள், புத்தாடை பூணிவிட்டால் அது பெருநாளாக அமையாது, உயரிய உணவுகளை சாப்பிடுவதால் அது பெருநாளாக அமையாது, மாறாக உன்னத இபாதத்தில் யார் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கே இன்று பெருநாள். நாம் யார்? நாம் இந்த பெருநாளை கொண்டாடுகிறோம், புத்தாடைகள் பூணி இருக்கிறோம், உயரிய மனங்களை பூசி இருக்கிறோம், இறை இல்லத்தை நோக்கி உயர்வான நடைபோட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வந்ததை போன்ற அந்த பீடு நடைபோட்டு அதே உயர்ந்த ஆடைகளை உடுத்தி நறுமணங்களை பூசி நாளை மறுமையில் சுவரில் நுழைவதற்கு அருகதை உடையவர்கள் தானா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உன்னத பெருநாள், அதுதான் உன்னத மகிழ்ச்சி, அதுதான் யதார்த்தமான மகிழ்ச்சி. அத்தகைய அருகதை நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிறது என்பதனுடைய அடையாளத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறதா இல்லையா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நாளை உயிரை சுவனில் உங்களுக்கென்று ஒரு இடம் தயாராக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா, அது உங்களுக்கு தெரிய முடியும், உங்களால் புரிய முடியும். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்படித்தான் என்ன விளக்கம் அது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலான் பிரிந்ததின் பின்பு யாருடைய அமல்கள் குறைபடாமல் இருந்ததோ, யாருடைய அமல்கள் கரைபடாமல் இருந்ததோ, யாருடைய வணக்கங்கள் எந்த விதத்திலேயும் சுருதி கொண்டாமல் இருந்ததோ, யாருடைய வணக்கங்கள் ரமலான் சென்றதால் பாழ்பட்டு போய்விடாமல் இருந்ததோ, யாருடைய இறைமறை ஓதல்கள் ரமலான் போனதால் அதோடு நின்று போகாமல் இருந்ததோ, யாருடைய இரவு வணக்கங்கள் ரமலான் போனதால் அது தடைபட்டு போகாமல் இருந்ததோ, அப்படிப்பட்ட நன்மக்கள் நாளை சுவனிலையும் வீர நடை கொண்டு செல்லுவார்கள். அங்கு அவர்களுக்கு இடம் உண்டு, அங்கு அவர்கள் மிகப்பெரிய பெருநாள் கொண்டாடுவார்கள். என்று நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்றோம். அன்று ஒப்பற்ற இறைவனை சந்திக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உன்னத பாக்கியத்தையும் உன்னத அந்த பண்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் அவனை தரிசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அதுதான் ஒப்பற்ற பாக்கியம்.
இப்படியெல்லாம் ரமலானுக்கு இருக்கிறது. நாம் ரமலானோடு அது அமலை நிறுத்திவிடக் கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரமலான் போனதோடு யாரெல்லாம் அந்த அமல்களை நிறுத்திக் கொள்வார்களோ பிக்சல் கௌம் என்று அவர்களுக்கு பெயர். கெட்ட கூட்டம், மோசமான கூட்டம் அப்படின்னு நம்மை வசைப்பாடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிக்சல் கௌம், கெட்ட கூட்டம் அவர்கள். யாரு? ரமலான் போனதோட தொழுகை மூட்டை கட்டி வச்சாச்சு, குர்ஆனை மூட்டை கட்டி வச்சாச்சு, இரவு வணக்கத்தை மூட்டை கட்டி வச்சாச்சு, நல்ல திக்ருகளை மூட்டை கட்டி வச்சாச்சு, இறை இல்லத்திற்கு நடந்த கால்கள் முடக்கப்பட்டு போய்விடுகிறது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கால்கள் நடந்து சென்று கொண்டிருக்க உன்னை நினைக்கக்கூடிய நபர்கள் உன்னை திக்ரு செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி பராமுகமாக என் கால்கள் நடக்குமானால் உன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருடைய மஜ்லிஸ்களை குறித்து சொல்லும் பொழுது அது ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்க பூஞ்சோலைகள் ஒரு சோலை என்று சொன்னார்கள். அப்படி சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன்னா தொழுகை திக்ரு, குர்ஆன் திக்ரு, பல நாம நினைக்கிற மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாத்திரம் திக்ரு கிடையாது, தொழுகையும் திக்ரு தான், அதே போன்று குர்ஆனும் திக்ரு தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அஜமி ஸலாத்துல் திக்ர், என்ன திக்ர் செய்யறதுக்கு தொழுவுங்கன்னு சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்லு திக்ர், நாம தான் அந்த திக்ரை இறக்கணும்னு குர்ஆனை குறித்து சொல்லி காட்டுறான். அப்போ அந்த திக்ருடைய மஜ்லிஸ்கள் நடக்கப்படுகிற சமயத்தில் என் கால்கள் அதை கடந்து செல்லுகிறது, அதை பற்றி பராமுகமாக அந்த கால்கள் செல்லுமானால் யா அல்லாஹ் என் காலை முடமாக்கிவிடு என்று பிரார்த்திப்பார்கள். என் காலை முடமாக்கிடு, அந்த இடத்திலே நடக்க முடியாம ஆக்கிடு என்று சொல்லுவாங்க. நாம் கேட்பதற்கு அருகதை இருக்கிறதா? ஒரு முறையாவது கேட்க நமது மனங்கள் தான் இடமளிக்குமா? அப்படி இடமளித்தால், அப்படி கேட்டுவிட்டால், அது கபூலாகிவிட்டால் எத்தனை கால்கள் முடமாக போய்விடும், எத்தனை அதான்கள் ஒலிக்கிறது, காதுகள் அதை கேட்கிறது, இறை இல்லம் செல்ல நமது மனங்கள் மறுக்கிறது. இறை இல்லத்தை கடந்து செல்லப்படுகிற சமயத்தில் கூட இறைவனுடைய சிந்தனை வராமல் மறுக்கிறது. இறைவனை குர்ஆன் ஓதப்படுகிற சமயத்தில் கூட அதன்பால் செவி சாய்ப்பதற்கு செவிகள் மறுக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமக்களே, உன்னதமான பெருநாவாக நமது பெருநா அமைய வேண்டும். வெறும் புத்தாடையோடும் புதிய உணவுகளோடும் சந்தோஷ பரிமாற்றங்களோடும் இது நின்றுவிடக் கூடாது. உன்னதமான பெருநா நமக்கெல்லாம் உண்டு. எதுவரை தெரியுமா? நாளை இறைவனை சந்திக்கும் வரை. அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியம் கிடைத்தால் அதுதான் உன்னத பாக்கியம். அதை விட பெரிய உன்னத பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது. கண்மணி நாயகத்தை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கிறது இருக்கா இல்லையா? யாருக்கு கபூர்ல அந்த பாக்கியம் கிடைச்சிருமோ அவங்க நாளை மறுமையில நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்பாங்க. கபூர்ல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படும் புகாரியில் பதியப்படக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு நிறுத்தப்படுகிற சமயத்தில் மகுந்த தப்போடு ஃபீ ஷஅனி ஹாதர் ரஜுல் என்று வந்த இரு வானவர்களும் அந்த உன்னத நபரை சுட்டிக்காட்டி கேட்பார்கள் நம்மிடத்தில். அப்படி கேட்கிற சமயத்தில் அந்த அடியான் சொல்லுவானாம், ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவானாம். அந்த சூரத்து காட்டப்படாது, அந்த ஒளிவடிவ படங்கள் காட்டப்படாது, மாறாக உன்னத பெருமானாரே காட்டப்படுவார்கள் என்பதுதான் முஹத்திஸீன்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. உன்னதமான முஹத்திஸீன்களுடைய ஒட்டுமொத்த கருத்து அதுதான். படம் காட்டப்படுறது கிடையாது. படம் காட்டினா தானே இங்க ரசூலுடைய அந்தஸ்தை தெரியாமல் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஒவ்வொரு கபரிலையும் ஆஜராகிறார்கள். இது யாராச்சும் மறுக்க முடியுமா? மறுத்தா ஒன்னே ஒண்ணு மறுக்கலாம். என்ன செய்யலாம்னா அந்த புகாரியுடைய ஹதீஸ் லைஃப் நட சொல்லிடலாம். இன்னைக்கு எல்லா ஹதீஸும் லைஃபா போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அந்த புகாரியோட ஹதீஸ் லைஃப் ஆக்கிட்டா ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்கன்னு ஒரு முடிவு பண்ணலாம். அதை லைஃப் ஆக்காத வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் ஆஜராகுவார்கள். அப்படி ஆஜராகிற சமயம் ஒரு நாளைக்கு ஒரு மையத்தா உழுது, ஒரு செகண்டுக்கு ஒரு மையத்தா உழுதுகிட்டு இருக்கு. இஸ்ராயல் ஒவ்வொரு இடத்துலயும் டைம் போட்டா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் எத்தனை நாடுகளில், எத்தனை பிரதேசங்களில், எத்தனை இடங்களில், எத்தனை ஜனாசாக்கள் ஒரே முறையில் வைக்கப்படுகிறது. போர்க்களங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நாம் அழகான ஆடைகளை உடுத்தி அற்புதமான உணவுகளை வீட்டில் தயாரித்து சற்று உணவுகளை புசித்து விட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த எத்தனையோ நாடுகளில் தங்களுடைய இல்லத்தில் உள்ள எத்தனையோ தன் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் என்று இருக்கிறார்கள். அதே போன்று தன் தாயை இழந்தவர்கள், தன் தகப்பனை இழந்தவர்கள், தன் சகோதர சகோதரிகளை இழந்தவர்கள், குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அதே போன்று பூமி நடுக்கத்தால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்,
அந்த நாடுகளில் எல்லாம் அந்த மக்களுக்கு இன்று எப்படி பெருநாள் அமையும் சற்று சிந்தித்து பாருங்கள். இயற்கையாகவே தனது இல்லத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் கூட இந்த பெருநாள் எங்களுக்கு பெருநாளாக இல்லை என்று சொல்லுகிறோமே. தன் குடும்பத்தில் ஒரே சமயத்தில் பலர்களை பறிகொடுத்த அந்த பறிகொடுத்த நபர்களுக்கு எப்படி பெருநாள் அமையும்? இந்த சமயத்தில் நாம் அவர்களையும் சிந்தித்து பார்த்து அவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்திக்க வேண்டும். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமக்களே, அந்த வகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படும் பொழுது இதை யாரு அப்படின்னு கேட்கக்குள்ள அவன் கண்ணியமாக சொல்லுவான், மகத்துவமாக சொல்லுவான், மாண்போடு சொல்லுவான், முடிந்தால் இருந்தும் சொல்லுவான். அது கபருடைய சமயம், நம்மால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த உலகில் அவர்களின் மீது கண்ணியம் வைத்தவர்கள் கண்ணியத்தோடு சொல்வார்கள், ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அத்தகைய நர்வாக்கியம் பெற்ற நன்மக்களாக நம்மையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. ஆனால் சிலர்களிடத்தில் கேட்கப்படும் முனாஃபிக்குகளிடத்தில் கேட்கப்படும், என் நயவஞ்சகன் இருக்கிறானே, கண்மணி நாயகத்தின் மீது ஹசடு வைத்து அழைகிறானே, அவனிடத்தில் கேட்கப்படும், அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே என்பான். ஓமான் நபியுடைய பொன்னான முகத்தை பார்த்து கூட அது பெருமானார் தான் என்று தெரியாதவனுக்கு என்ன வாழ்வு இருக்கிறது இந்த உலகில்? அத்தகைய ஒரு துர்பாக்கியன் இருக்கிறானே, நாளை மறுமையில் இறைவனையும் அவன் சந்திக்க முடியாது. அதனுடைய ஆரம்ப கட்டம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரில் யார் ஈடேற்றம் பெற்று விடுவானோ அவன் மஹ்ஷரிலும் ஈடேற்றம் பெறுவான் என்றார்கள். அந்த கபரிலையும் கூட நமக்கு எந்த விதமான கபரால் வரக்கூடிய அதாபுகள் நெருங்காமல் இந்த நோன்பு பாதுகாக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெருமக்களே, அந்த வகையில் ரமலானோடு நமது நடவடிக்கைகளை நிறுத்தி விடாமல் அதற்கு பின்பும் நாம் அதை தொடர வேண்டும். உண்மையான திருநாள் இறைவனை சந்திக்கும் வரை இருக்கிறது. எனவே தான் இறைவன் சொல்லுவான், உங்களுக்கு யகீன் வருகிற வரை நீங்கள் வணங்குங்கள். யகீன் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்னி அல் மௌத், அது மரணம் என்று சொன்னார்கள். மரணம் வருகிற வரை நம்ம வணக்கத்துக்கு எந்த தடையும் வச்சிடக்கூடாது. அந்த மரணம் வருகிற சமயத்தில் கூட யார் இந்த உலகில் தூய வணக்கங்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய நாவுகள் திக்ருகளாலும் வழங்கிக் கொண்டிருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இறை நினைப்பால் வாடிக்கொண்டிருக்கும். எத்தனை நபர்களுக்கு சுஜூதில் மரணம் கிடைத்திருக்கிறது, எத்தனை நபர்களுக்கு இறைமறை குர்ஆனை ஓதுகிற சமயத்தில் மரணம் கிடைத்திருக்கிறது, எத்தனை நபர்களுக்கு திக்ருகளை தஸ்பீஹ்களை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் அந்த அத்தகைய நர்வாக்கிய மரணத்தை நமக்கும் தர வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய மரணத்தை அல்லாஹ் நமக்கும் தரணும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெருமக்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள். ஒவ்வொரு தெருக்களுடைய முனைகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பெருநாளை முன்னிட்டு அவர்கள் யாரெல்லாம் குருவிடம் நோக்கி சொல்லுகிறார்களோ அத்தனை நபர்களையும் சுபசோபனம் கூறி வரவேற்கிறார்கள். யாரெல்லாம் உண்மையான முறையில் அவர்கள் இந்த ரமதானை பயன்படுத்தினார்களோ அவர்களை குறித்து இந்த தொழுகையை முடித்து செல்லுகிற பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், நீங்கள் எல்லாம் மீண்டு செல்லுங்கள் உங்கள் இல்லத்திற்கு, மக்ஃபூரா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக என்று சொல்லுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தகவலையும் சொல்வார்கள், ஹாதா யௌமுல் ஜாயிஸ், ஹாதா யௌமுல் ஜவாயிஸ், இது கூலி வழங்கப்படக்கூடிய நாள். கூலி வழங்கப்படுகிற சமயத்தில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகள் பலர்கள் அதில் பங்கெடுத்தார்கள். ஆனால் நிறைவடைகிற சமயத்தில் யாருடைய பெயர்கள் அங்கு வாசிக்கப்படும் என்பதை பார்த்து ஏங்கிக் கொண்டிருப்பார்களே, நமது பெயர்கள் அதில் இடம்பெறுமா என்று. அப்படி இடம்பெற வேண்டிய உன்னதமான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரம் இது. அல்லாஹ் நமது பெயரையும் அதில் பட்டியலில் இடம்பெற செய்திருக்கிறானா நமக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி இடம்பெற செய்ய வேண்டும் என்பதையும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். நிச்சயமாக இடம்பெறும் என்ற நம்பிக்கையும் நாம் வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் ஆழமான உறுதி எதில் இருக்கிறது என்றால், இதற்கு பின்பும் என்னுடைய அமல்கள் எந்த விதத்திலையும் தடைபடாது என்று யார் முடிவு செய்வார்களோ, இதன் பின்னும் இறைமறை குர்ஆனை எப்படி நான் இந்த நோன்புடைய மாதத்தில் ஓதினேனோ அதில் எந்த தடையும் இருக்காது என்று யார் உறுதிப்பாடு கொள்வார்களோ, யார் இரவுடைய வணக்கத்தில் இதற்கு பின்னும் நான் எந்த விதத்திலையும் நான் அதை விட்டுற மாட்டேன், நான் இரவு வணக்கம் 2 ரக்காத்தா தொழுதுருவேன் அப்படின்னு சொல்லி யார் முடிவு செய்வார்களோ, நன்றாக முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வழக்குகள் காத்திருக்கிறார்கள். மக்ஃபூரன் லக்கும், உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு அதுதான் அடையாளம் என்பார்கள்.
அல்லாஹ் நமக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக. ரமதானில் நாம் வணங்கிய வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமதானில் நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சஹருடைய நேரத்தில் நாம் இஸ்திக்பார் செய்த அந்த தூய்மையான இஸ்திக்பார்களின் பொருட்டால் நமது குற்றங்களை எல்லாம் மன்னிப்பானாக. அந்த இரவு வணக்கத்தை தொழுதோமே இறைவனை மாத்திரம் தனித்து அந்த வகையில் அந்த நாட்டத்தோடு எந்த நாட்டத்தோடு தொழுதோமோ அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. இறைவனுடைய தூய்மையான லிகாவை தரிசனத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. உன்னத கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்து செம்மையான பாதையில் நாம் எல்லாம் சிறப்போடு நடைபோடுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அவர்களுடைய சுன்னத்துக்களை அனுபவாக பின்பற்றுகிற நர்வாக்கியம் பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. கபருடைய சமயத்தில் காட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு முறையேனும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே நமக்கு காட்டி அவர்கள் தான் பெருமானார் என்பதை நாம் ஆனந்தம் பரவசம் அடைவதற்கு அருள் செய்வானாக. கபரிலே இவர்களை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கப்படுகிற சமயத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அன்போடும் நாம் ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று நாம் எல்லாம் சங்கையோடு சுட்டி காட்டுவதற்கு அருள் செய்வானாக. அந்த சமயத்தில் அந்த மலக்குமார்கள் நீங்கள் எல்லாம் நம் கனூமத்தில் அரூஸ் புது மனப்பாப்பிலை தூங்குவதை கொண்டு தூங்குங்கள் என்று நமக்கும் அந்த சுப செய்தியை சொல்வதற்கு அருள் செய்வானாக. கபரால் எந்த அதாபுகளும் வராமல் நாம் நோற்ற நோன்புகள் நமக்கு கேடயமாக இருக்க அருள் செய்வானாக. நாளை மறுமையில் நம்மை எழுப்புகிற சமயத்தில் மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் தஆலா உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பாதத்தின் கீழால் எழும்புவதற்கு அருள் செய்வானாக. அந்த பெருமானாருடைய தூய்மையான லிவாவுல் ஹம்தில் ஒதுங்குகிற பாக்கியத்தை தருவானாக. கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான நீர்த்தடாகமான அந்த உயர்ந்த அந்த நீர் தடாகத்தில் இருந்து அந்த தூய்மையான தண்ணீரை அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்தால் உத்தரவோடு பெற்று அருந்துகிற பாக்கியத்தை தருவானாக. நாளை மறுமையுடைய தாகங்கள் எல்லாம் அந்த குடிப்பால் நீங்க அருள் செய்வானாக. மாமளிகள் ஏற்பட்ட அந்த மறுமையுடைய வேளையில் நம்மை எல்லாம் ஈடுபடுத்துவானாக. நாளை மறுமையில் விசாரணைக்கு நிற்கப்படுகிற சமயத்தில் குற்றவாளிகளை பிரிந்து செல்லுங்கள் என்ற பொழுது நமது பெயர்கள் அந்த பட்டியலில் இடம் பெறாமல் எல்லாம் பாதுகாப்பானாக. உயர்ந்த சுவனத்தை அடைகிற நன்மக்களாக இருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் யமீனான அஸ்ஹாபுல் முகர்ரபீன்களான அந்த தூய்மையான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. உயர்ந்த அந்த மறுமையுடைய சமயத்தில் மக்களுக்கெல்லாம் தீர்ப்பாக வழங்கப்படுகிற அந்த பட்டோலைகளை அல்லாஹ் நமது வழக்கரத்தில் வருவதற்கு அருள் செய்வானாக. சிராத்தை நமது இமைக்கும் பொழுதில் கடந்து விடுவதற்கு அருள் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுவனில் இருப்பார்களோ அதுதான் உயர்ந்த சுவனம். அந்த சுவனில் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அனைத்து சுவனவாதிகளுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருளான அல்லாஹ்வுடைய லிகா என்ற தூய தரிசனம் இந்த நோன்பாளிகளுக்கும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அந்த தூய தரிசனத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி